பீரியட்ஸ் அப்படிங்கிறது மாதம் வர ஒரு சைக்கிள், மந்த்லி சைக்கிள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட ஹெல்த் கன்சர்னும் கூட அதில் இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா அதனால இது ஒரு காமனான விஷயம் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு அலார்மிங் சைன். இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம், ரொம்ப எனர்ஜி வந்து லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இதனால டைரக்டாவே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது. இது நம்மளோட பிசிக்கலா நம்மள அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாம மென்டல் வெல்பீயிங்கும் சேர்த்து வந்து அஃபெக்ட் பண்ணுறது. உங்களுக்கு தெரியுமா ஹூ இஸ் தி ரியல் கல்பிரிட் அப்படின்னு? இந்த அயன் டெஃபிஷியன்சி தாங்க ரியல் கல்பிரிட். இந்தியன் பெண்கள்ல பாத்தீங்கன்னா 57% ஆஃப் விமன் ஆர் கோயிங் த்ரூ அயன் டெஃபிஷியன்சி. நமக்கு அது வந்து தெரியறது இல்லை. நீங்க வந்து ரொம்ப எனர்ஜி வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க, உங்களோட அயன் வந்து எந்த லெவல்ல இருக்கு. ஸோ எவ்ரி மந்த் வந்து அந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 30 to 40 ml வந்து நமக்கு பிளட் லாஸ் வந்து ஆகுது. அப்போ 20 grams ஆஃப் அயன் பாத்தீங்கன்னா வெளியில போகுது. ஹெவி ஃப்ளோவா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா 40 grams ஆஃப் அயன் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருந்து வெளியில போயிடுது. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு அயன் டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணும். அயன் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இரிட்டேஷன் ஆகுது, ஆன்சைட்டி வந்து கிரியேட் ஆகுது, நம்மளோட டெய்லி ஒர்க் வந்து எஃபெக்ட் ஆகுது, போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி. இதெல்லாம் வந்து நம்ம சந்திக்கிறோம். இருக்கு ஆனா வெளியில வந்து தெரியாது, சொல்ல தெரியாம இல்ல, தானே இல்ல, அந்த தனியா சஃபரிங்ஸை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமன்யூட்டி. நீங்க பாக்குறது உங்களோட சோனியா ஸ்ரீ. ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, படிக்கிறாங்க ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல அப்படின்னா அவங்களோட அகடமிக்ஸ் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து பிரச்சனை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா சொல்யூஷன் பத்தி பேசாம இருந்தா தப்பு இல்லை. அதனால கண்டிப்பா இல்ல, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அயன் டெஃபிஷியன்சி. எஸ், ப்ராப்பரான டயட் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. அயன் ரிச் ஃபுட்டை வந்து நம்ம தேடி அதைதான் சாப்பிடணும். பீன்ஸ்ல அதிகமா இருக்கு, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரைகள்ல வந்து அதிகமா இருக்கு, நட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு, ஆப்பிள்ஸ்ல அதிகமா இருக்கு, பம்கின் சீட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல்ல இன்னைக்கு வந்து நம்ம நட்ஸ் சாப்பிட்டோமா, இல்ல வந்து கிரீன் வெஜிடபிள் சாப்பிட்டோமா, சூப்பு குடிச்சோமா, அந்த வெஜிடபிள் எடுத்தோமா, எதை வந்து சமைக்கலாம், இந்த மாதிரி நமக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. என்ன சாப்பிட்றோம், கரெக்டான பேலன்ஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோமா, அதை நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியறது இல்ல. அதனால சிம்பிளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஈஸியா வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு தான் நான் ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த முருங்கை இலை இருக்கு பாத்தீங்களா, முருங்கா லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கை இலை முக்கியமா இல்ல, அவ்வளோ நல்லதுங்க. இப்ப நான் இவ்வளோ வந்து சொன்னேன், நட்ஸ் சொன்னேன், கீரை வகைகள் சொன்னேன், பீன்ஸ் எல்லாம் சொன்னேன். இதெல்லாம் வந்து நீங்க இதை எடுத்துக்கணுமா அதை எடுத்துக்கணுமா அந்த மாதிரி இல்லாம ஒரே ஒரு அயன் ரிச் ஃபுட் முருங்கை இலை. முருங்கை மரத்தை பாத்தீங்கன்னா மிராக்கிள் ட்ரீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயற்கையே வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கோல்டு மைண்டுங்க இந்த முருங்கை இலை. ஒரு 100 grams முருங்கை இலை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 28 mg நமக்கு அயன் வந்து கிடைக்கிறது. யாருக்கு வந்து பீரியட்ஸ்ல அயன் லாஸ் வந்து ஆகுதோ அந்த பெண்களுக்கு இது நிச்சயமா ஒரு வரம் தான். அனிமியா போன்ற விஷயங்கள் வந்து நமக்கு வரதுக்கு முக்கியமான ரீசன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அயன் டெஃபிஷியன்சி தான். அப்போ இவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து இந்த முருங்கை இலையை வந்து எடுத்துக்கணும். முருங்கை இலை பாத்தீங்கன்னா வெறும் அயனுக்காக மட்டும் இல்லைங்க, அதுல ஏகப்பட்ட நல்ல நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இருக்குங்க. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அமினோ ஆசிட்ஸ், ஓவரால் நம்மளோட வெல் பீயிங்க்கு பாத்தீங்கன்னா முருங்கை இலையை எடுத்துக்கிட்டாலே போதும். அதனால நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க ஈஸியா வாழ்க்கையில வந்து எடுத்துக்கிறதுக்கு, அன்றாட வாழ்க்கையில உங்களோட பிஸியான ஷெடியூல்ல எப்படி ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட நேச்சர் ஷோரோட முருங்கா லீஃப் பவுடராவே நமக்கு வந்து கிடைக்கிறதுங்க. இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். முக்கியமா உங்களோட பீரியட்ஸ் டயட்ல வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு வீட்லயும் இருக்க வேண்டிய விஷயம். இதை வந்து நான் இந்த நேச்சர் ஷோரை ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன்னா ரொம்ப அழகா வந்து ரொம்ப கிளீனா வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் விதத்துல வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேப்ல இருந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. டாப் கிரேட் இன்கிரீடியன்ஸ் தான் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து GMP அண்ட் ISO சர்டிபிகேட்டும் வந்து இருக்குங்க. சரி, இது வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்க முடியும்?
நம்ம எப்படி இன்டேக் வந்து பண்ணுறது அப்படிங்கறத ஒரு 3 சிம்பிள் விதத்துல வந்து நான் சொல்றேன். எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விதத்துல நீங்க வந்து சாப்பிடலாம். நம்ம சப்பாத்தி வந்து பசையறோம்ல, நம்ம சப்பாத்தி எப்படி பசைவோம், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு பசைவோம்ல, அதுல 1 ஸ்பூன் முருங்காய் பவுடரையும் நம்ம போட்டு சப்பாத்தி மாவுல பிசைஞ்சு ரொட்டி பண்ணி சப்பாத்தி பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். சரியா? சோ இது ஒரு விதம். ரெண்டாவது வந்து நம்ம சாலட் வந்து சாப்பிடும் போது இந்த முருங்காய் இலைய பாத்தீங்கன்னா, முருங்கை இலைய வந்து நம்ம இப்படி தூவிட்டு நம்ம வந்து அதுல தூவி நம்ம வந்து எப்படி சாலட்டுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணுவோமோ அதோட இதையும் தூவிட்டு நம்ம வந்து அப்படி வந்து சாப்பிட முடியும். மூணாவது விதம் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப சிம்பிளான விதம். எய்தர் 1 ஸ்பூன் வந்து எடுத்து தண்ணியில இல்ல ஒரு டம்ளர் பால்ல வந்து 1 ஸ்பூனை கரைச்சு நீங்க வந்து குடிக்கலாம். இப்படியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்க வந்து ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா இல்ல உங்களுக்கு வந்து அனிமியா மாதிரி ப்ராப்ளம் இல்ல ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கு, முக்கியமா அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா சட்டுன்னு வந்து கியூர் பண்ணி கொடுத்துரும். நமக்கு வந்து இப்போ இந்த அயன்லாம் வந்து உடம்புல ஒட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப தேவை. விட்டமின் சி தான் வந்து அப்சர்வ் பண்ணும் அயனை. சோ விட்டமின் சியை நம்ம தனியா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. முருங்கை இலையிலேயே விட்டமின் சியும் கிடைச்சிடும். எனர்ஜி வந்து பூஸ்ட் அப் பண்ணலாம் அண்ட் அயன் டெஃபிஷியன்சில இருந்து வெளியில வந்துடலாம். டெய்லி வந்து முருங்கை இலை கீரையை வந்து நம்ம சாப்பிட முடியாது. சோ இந்த ஃபார்ம்ல சாப்பிடுறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, நீங்க வந்து இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து செக் பண்ணுங்க. அங்க லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுத்துறேன். அங்க இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. லேடிஸ்க்கு முக்கியமா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கூடிய சீக்கிரத்துல சந்திக்கிறேன். Until then, bye bye. நன்றி, வணக்கம்.